இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான விஆர் இன்ஃப்ராஸ்பேஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 2015 தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. இவங்க ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனியா இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்பிங், அதுக்கப்புறம் ரெசிடென்டியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி விஆர் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல ரெசிடென்டியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரேஞ்ச் ஆஃப் லக்ஸூரியஸ் அஃபோர்டபுள் ரெசிடென்டியல் பில்டிங்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கமடேஷன்ஸ், அது போக ஈச் பில்டிங்க்கும் செக்யூரிட்டி சிஸ்டம், ஸ்போர்ட்ஸ், ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டி, பிளே ஏரியா, பேக்கப், இது எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. குஜராத் அண்ட் இந்தியாவில் இவங்களோட பிஸ்னஸ அதிகமா பண்றாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்ல VR1, விஆர் லேண்ட்மார்க், விஆர் மால், ஜீலியன் லேண்ட்மார்க். ரெசிடென்டியல் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா விஆர் இம்பீரியர், விஆர் ஹில் கிறிஸ்ட், விஆர் லேக் சிட்டி. கம்ப்ளீட்டடான ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா செலிபிரிட்டி லக்ஸூரியஸ், ஜீலியன் லேண்ட்மார்க். ஓவரால் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இது எல்லாம் இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 படி 1875 கோடி ரெவென்யூவா இருக்கு. 262 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. 6 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 732 கோடி ரெவென்யூ, 89 கோடி ப்ராஃபிட்டா இருக்கு. டோட்டல் பாரோவிங்ஸ் இயர் ஆன் இயர் ரெடியூஸ் பண்ணியும் இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 6.94%, ROCE 6.12%, டெப்ட் அண்ட் ஈக்விட்டி 0.51 இருக்கு. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு பியர்ஸா 2 கம்பெனி கொடுத்திருக்காங்க. சாமோ ரியாலிட்டி லிமிடெட், லக்ஷ்மி கோல்டோர்னா லிமிடெட். இதுல ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமா இருக்கிறது ஐபிஓவா வந்திருக்கிற விஆர் இன்ஃப்ராஸ்பேஸ் லிமிடெட். ரெவென்யூ படி இவங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ரீசன்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 20.40 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காகவும், இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்க்காகவும், ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பை 2030ல ரியல் எஸ்டேட் செக்டரோட எக்ஸ்பெக்டட் CAGR 18.7% growth இருக்கும். அடுத்து டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. அடுத்து இவங்களோட ஐபிஓ டீடைல்ஸ். ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் March 4, க்ளோஸ் ஆகிற டேட் March 6. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. லாட் சைஸ் 1600 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸா 20.40 crore கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸா 20.40 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. ஐபிஓ டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் March 7, ரீஃபண்ட் March 11 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் March 11, லிஸ்ட் ஆகிற டேட் March 12. இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,36,000 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 85. February 29 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கைனுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.